அண்ணன் தான் வாங்க ஏங்கன்னு ரீல்ஸ் போட்டாரு சார். அதை நம்பி தான் வந்தோம். ஃபால்ஸில் தண்ணி நிறையா வரணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா டேம்லாம் பர்மிஷன் இல்லை. ஆனால் தண்ணி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் தண்ணிலாம் சுத்தமாக இல்லை, உள்ள பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இதுக்காகத்தான் வந்து பொழப்ப கெடுத்துட்டு அங்கேருந்து திண்டியிலேருந்து வரோம் சார். உள்ள போய் பார்த்து என்ன சொன்னாங்க? இல்லை உள்ள பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு சார். தண்ணி வரல, தண்ணி வரது சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளோ ஏமாற்றமா இருக்கீங்களா? ஆமாம் சார். அப்புறம் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம்ல, அண்ணன் தான் வாங்க ஏங்க எங்கள் ஊருக்கு வாங்க தனி ஐஸ்லாண்டுலாம் சொல்லி சொன்னார். அதை நம்பி தானே நாங்கள் வந்தோம். கடைசியில் உள்ள பர்மிஷன் இல்லைங்கிறப்ப என்ன பண்ண முடியுனாங்க, ஏமாந்து தான் போகிறோம் நாங்கள். அவனை தனியாக நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேண்ணே. நேற்று 7 மணிக்கு பஸ் ஏறி வந்துட்டேன். ஒரு 7 மணி நேரம் ட்ராவலு. வந்ததுக்கு உண்மையாலுமே ஒர்த்தான பிளேஸ் தான். இதை சொல்ல போனால் நம்ம லட்சத்தீவு, மால்தீவ்ஸ் போல் தாய்லாந்து கூட போக தேவையில்ல. தாய்லாந்தோட பெட்டரான பிளேஸ் இது கும்பமட்டியில் இருக்குது. நம்ம அதை விட நல்லா என்ஜாய் பண்ணலாம். உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் தான் விடுறது இல்லை. நாங்கள் காலையிலே நான் வந்து 5 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டேன். பஸ் இல்லாதனால கொஞ்சம் லிஃப்ட் கேட்டே வந்து இங்கே ரீச் ஆகிட்டேன். அப்புறம் குளிக்க போனேன். குளிச்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டாங்க. வந்துட்டு இனிமேல் குளிக்கக்கூடாது, அலோடு இல்லை அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அண்ணன் இப்போ தான் வழியில் பார்த்தோம். அவரே கொஞ்சம் கஷ்டத்துலாம் சொல்கிறாரு, இதுமாரி இப்போ விடுறது இல்லைன்னு. ஆனால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வெளியூருக்கு போக தேவையில்ல, வீசா எடுத்து போக தேவையில்ல, இ பாஸ் எதுவும் தேவையில்ல. நேராக கவர்மெண்ட் பஸ் ஏறி வந்தால் ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ திரும்பி போகிறேன். இன்னும் ஓப்பன் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எந்த பிரச்சனையுமே வீட்டை பற்றி யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குது. எந்த பிரச்சனை குற்றாலத்துக்கு பெட்டராக இருக்குது. குற்றாலத்துக்கே டஃப் கொடுக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. உள்ளே போனால் நிறைய ஃபால்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் போனது வந்து ஓரளவுக்கு ஆழமாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதை விட ஃபால்ஸ்லாம் இருக்குன்னு அண்ணன் சொல்கிறாரு. ஸோ அவர் கூட போய் உள்ளே போய் பார்த்தா இன்னும் கண்டிப்பாக டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றலாம். நம்ம வந்து இப்போ மதுரையிலேருந்து வந்தோம்னே. எதுக்கு வந்தோம்னா இந்த இன்ஸ்டால அந்த வீடியோ பார்த்துட்டு அண்ணனை பார்த்து அண்ணன் எங்கே தான் இருப்பார், நல்லா இயற்கை வளமாக இருக்குது இந்த ஏரியா, கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். அது நம்ம மதுரையில் இருக்கோம், கண்டிப்பாக இங்கே வந்து தான் ஆகணும்ட்டு ஒரு காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சு பசங்கள்லாம் ரெடி பண்ணி அப்படியே இங்கே வந்துட்டோம்ண்ணே. இங்கே அப்படின்னா ஒரு ஐலாண்டே இருக்குண்ணே. இங்கே உள்ள எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்கண்ணே இத்தனை நாள். அண்ணன் தெரிவிச்ச கூட எல்லாமே தெரியுது. இது வெளியே போய் குளிச்சு தானே போகிறோம். இது என்ன பண்ணணும்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கணும்ண்ணே. கண்டிப்பாண்ணே ஒருத்தனே உள்ள இல்லை ரீல்ஸில் இருக்கிற மாதிரி அந்த கிணறு எல்லாமே இப்போ நம்ம ஆர்கூரில் தான் வந்திருக்கோம். நமக்கு அதெல்லாமே எங்கெங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல. இது நம்ம கேட்டு தான் போகணும். இப்போ நம்ம இங்கே வந்தோம், நம்ம பிளவக்கல் அணைக்கு வந்தோம். நம்ம அங்கே ஒரு கேட்டு க்ளோஸாக தான் இருக்குது. இனி எங்கெங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஓப்பனாக இருக்கான்னு தெரியல. நம்ம கேட்டு தான் போகணும், கேட்டு தான் பார்க்கணும். நீங்கள் எங்கே சுற்றுலா போவீங்க? இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்களா? சுற்றுலா பொதுவாக கொடைக்கானல் இங்கெல்லாம் ரொம்ப தூரம் போகணும், இங்கே இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னீங்களா? இல்லை பொதுவாகவே நம்ம கொடைக்கானல், ஊட்டி, மூணாறு இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கும். நம்ம கூமாப்பட்டி பார்த்தீங்கன்னா ஆர்கூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் வரும். சரி, பக்கத்தில் கூமாப்பட்டி நல்ல ஒரு பிளேஸாக இருக்குது. இது கொஞ்சம் சுற்றுலாத்தனமாக மாற்றினா நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஏமாற்றமாக தான் இருக்குது. வந்து எல்லா பக்கமே க்ளோஸ் பண்ணி இருக்கிறது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. எதனால் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல.